இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவை தாக்கல் பண்ணும்போது, கூடவே சேர்த்து இந்த மகளிர் இடஒதுக்கீடையும் நம்ம சேர்த்து தாக்கல் பண்ணோம்னா, மகளிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு நம்ம அத உணர்வுபூர்வமா மாத்தி, இந்த தொகுதி மறுவரைய சட்டமாக்கிரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிளான் பி என்ன அப்படின்னா, ஒருவேள இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா, சேர்த்தே இந்த மகளிர் இடஒதுக்கீடும் தான் ரிஜெக்ட் ஆகும். அப்படி ஆயிருச்சுன்னா, அதையே அரசியலாக்கி எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சாட்டி, அவங்கள ஏதோ கொலை குத்தம் பண்ணவங்க மாதிரி அவங்கள குற்றம் சாட்டி ஓரமா தள்ளி வச்சு, இந்த வரப்போற 5 மாநில தேர்தல்லயும் நம்ம சமாளிச்சிரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. கடைசில அவங்க போட்ட பிளான் அப்படிங்கிறது, அவங்களுக்கே எதிரா திரும்பிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, தமிழ்நாட்டு மக்கள பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன அவ்ளோ முட்டாள் மாதிரியா இருக்கு? ஏன் அப்படின்னா, இந்த மகளிர் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது, புதுசா ஏதோ கொண்டு வந்த ஒரு மசோதாவோ, மகளிருக்கெல்லாம் இடஒதுக்கீடே குடுக்கக்கூடாது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ, அப்படிங்கிற மாதிரி அவங்க பரப்புறாங்க. ஆனா, மக்களுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதே மசோதாவ கடந்த 2023ஆம் ஆண்டு மக்களவையில அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப என்ன நடந்துச்சு? எதிர்க்கட்சிகள் எல்லாரும் ஒரு மனதா அந்த மசோதாவ நிறைவேற்றணும்னு வாக்களிச்சு, அத சட்டமா அப்பவே ஆக்கியாச்சு. இது 2வது தடவையா பிளான் பிக்காக அவங்க புதுசா கொண்டு வந்து சேர்த்தது. ஏற்கனவே மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 2023லயே சட்டமாக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த சட்டத்த நேத்து தான் மத்திய அரசினுடைய அந்த அரசிதழ்ல வெளியிடவும் செஞ்சிருக்காங்க. எப்போ 2023ல சட்டமாக்குன ஒண்ண, நேத்து தான் அரசிதழ்ல வெளியிடுறாங்க அப்படின்னா, அப்ப இவ்வளவு நாள் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு கேள்வி வருதுல்ல. இவங்க நெனச்சிருந்தா அந்த சட்டத்த 2024வது தேர்தல்லயே அமல்படுத்தியிருக்கலாம். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, "இல்ல, இல்ல இது 2011க்கு அப்புறம் நாங்க மக்கள் தொகை கணக்கெடுக்கவே இல்ல. மக்கள் தொகை கணக்கெடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து இத அமல்படுத்துவோம். அப்படி பார்த்தா 2029ல நாங்க இத வந்து அமல்படுத்திருவோம்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப திடுதிப்புன்னு பார்த்தா, இந்த தொகுதி மறுவரையறை மசோதா கூட சேர்த்து, "இல்ல, இல்ல நாங்க 2011 மக்கள் கணக்கெடுப்ப வச்சே நாங்க இத வந்து உடனடியா அமல்படுத்தப் போறோம்" அப்படின்னு சொல்லி இது கூடவே சேர்த்து கொண்டு வர்றாங்க. அவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்றது இதன் மூலியமாவே நமக்கு நல்லா தெரியுது. பெண்களுக்கு அதிகாரம் வழங்கணும் அப்படிங்கிறதோ, பெண்களுக்கான இடஒதுக்கீட்ட குடுக்கணும் அப்படிங்கிறதோ அவங்களுடைய எண்ணம் கிடையாது. மாறா பெண்களினுடைய இடஒதுக்கீட்ட பகடைக்காயா பயன்படுத்தி, தென் மாநிலங்களினுடைய அதிகாரத்தை ஒண்ணுமில்லாம பண்ணக்கூடிய இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவ சட்டமாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கம் அப்படிங்கிறது இதன் மூலியமாவே நமக்கு நல்லா தெரிய வருது. இன்னும் சொல்லப்போனா மன்மோகன் சிங் ஆட்சியில இருக்கும்போது, இதே மாதிரி மகளிருக்கான இடஒதுக்கீட கொண்டு வந்தப்போ, அதை எதிர்த்தது யாரு அப்படின்னா, இதே பாஜக அரசாங்கம் தான். ஆனா இன்னைக்கு வந்து பெண்களுக்காக நாங்க நிக்கிறோம், பெண்களுக்கு அதிகாரம் வேணும்னு கேட்கிறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு?